நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். எட்டி டாக்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன செய்தி பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, வார்த்தையை விட்ட ட்ரம்ப்பு, வாயை உடைச்ச இந்தியா, மீண்டும் அடாவடி, நேரடியாகவே அடித்து நொறுக்கிய இந்தியா. யார்கிட்ட யார் சீன் போடுறது? இது இந்தியாடா, இது மோடிக்கிட்ட இருக்கக்கூடிய இந்தியா. நீ என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டு தலையாட்டக்கூடிய அடிமை காங்கிரஸ் ஆட்சி என்ன இங்கே இருக்குது? மோடி தலைமையில் இருக்கக்கூடிய ஆட்சிடா. நீ என்ன ஒன்றாலும் பேசலாம், அதை கேட்டுக்கிட்டு நாங்கள் சும்மா இருப்பேன்னு நினச்சிட்டு இருக்கியா நீ அப்படின்னு சொல்லும் விதமாக தான் முதல்ல இனிச்சுது. இப்போ என்ன கசக்குதா அப்படின்ற கேள்வி கேட்டது மட்டும் இல்லாமல், இந்த அதிகாரம் பண்ணுற வேலைலாம் வச்சுக்காத அப்படின்னு நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் நேரடியாகவே அமெரிக்காவுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்னா பார்த்துக்குங்க. அப்படி என்ன பண்ணிட்டாரு ட்ரம்ப் என்று தான் நினைக்கிறீங்க? தொடர்ச்சியாக வரி விஷயத்தில் ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் சர்ச்சையாகவே பேசிட்டு இருக்காருங்க. இந்தியாவுக்கு உக்ரைனில் நடக்கின்ற போர் பற்றி கவலையே கிடையாதுங்களாங்க. ரஷ்யா கிட்ட எண்ணெய் வாங்க வேண்டியது, சுத்திகரிக்க வேண்டியது, அதை 40 நாடுகளுக்கு இந்தியா ஏற்றுமதி செய்ய வேண்டியது, அங்கிருந்து பணத்தை பார்க்க வேண்டியது, அந்த பணத்தை ரஷ்யாவுக்கு உதவி செய்வது, அந்த பணத்தை பெற்ற ரஷ்யா உக்ரைன் மீது தாக்குதல் தொடுப்பது ஆயுதம் வைத்து. அதனால் பலாயிரக்கணக்கான பேர் உயிரிழக்கின்றார்கள். அது தொடர்பாக இந்தியாவுக்கு எவ்வளவோ எடுத்து சொல்லியும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உயிரிழப்பை பற்றி கவலைப்படாமல் அவங்க நாட்டுக்கு என்ன வேணும் அதை வாங்கி விற்கணும், அவன் சுகமாக இருக்கணும், இப்படியே செய்வதனால இந்தியாவுக்கு இனி கருணை எல்லாம் கிடையாது. அதனால் என்ன பண்ண போகிறோம்? இந்த 25% வரி அபராதத்துடன் நாங்கள் தொடர்ச்சியாக வரி உயர்வை விதித்து கொண்டே இருக்க போகிறோம். ஏற்கனவே இந்திய பொருளாதாரமானது செத்து போச்சு, இனி எழுந்திருக்கவே போகிறதில்ல அப்படின்னு நம்ம நாட்டு விஷயம் தொடர்பாக ஆவேசமாக கருத்து தெரிவித்திருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் இந்தியர்கள் மீது சேத்தை வாரி வீசி இருக்கின்றார். விசா நடைமுறையில் நாம் நேர்மையை கடைபிடிப்பதே கிடையாதாம், சட்டவிரோதமாக தான் செயல்படுகின்றோமா. இப்படி எல்லாவற்றிலும் சரி சட்டவிரோதமாக செயல்படக்கூடிய இந்தியாவுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்க போகிறோம் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் நேற்று தன்னுடைய சமூக வலைதளத்தில் பதிந்திருக்கின்றார். முதல்ல இந்தியா ஒரு வார்த்தை கேட்டுச்சு தெரியுமா? அப்போ இனிச்சுது. இப்போ என்ன கசக்குதா அப்படின்னு கேட்டாங்க இல்லையா? ஏன் தெரியுமா? உக்ரைன் ரஷ்யா போரானது தொடங்கிடுச்சு. உடனடியாக உக்ரைன் மீது போர் தொடுத்ததுனால அமெரிக்கா ரஷ்யா மீது புதிய பொருளாதார தடையை விதிச்சிட்டாங்க. அந்த பொருளாதார தடை மூலமாக உலகத்தில் இருக்கின்ற எந்த நாடும் சரி ரஷ்யா கிட்ட இருந்து எந்த பொருளையும் வாங்கக்கூடாது, ரஷ்யாவுக்கு எதுவும் ஏற்றுமதியும் பண்ணக்கூடாது, அதிரடியான தடை. அதனால் இத்தனை ஆண்டு காலமாக நில எரிவாயுவையும் எண்ணெயும் வாங்கி கொண்டு இருந்த ஐரோப்பிய நாடுகள் பார்த்தீங்கன்னா ரஷ்யா மார்க்கெட்டை திறந்துட்டு அவங்க மத்திய ஆசிய பகுதிக்கு போய் சேர்ந்துட்டாங்க. நாம் உக்ரைன் ரஷ்யா போர் நடைபெறுவதற்கு முன்பெல்லாம் நம்முடைய எண்ணெய் தேவைகளை பொறுத்த வரைக்கும் மத்திய ஆசிய பகுதியில் இருந்தே பெற்றுக்கொண்டு இருந்தோம். உக்ரைன் ரஷ்யா போர் தொடங்கும் போது நம்ம ரஷ்யா கிட்ட எவ்வளோ எண்ணெய் வாங்கிட்டு இருந்தோம் அப்படின்னு பார்க்கும்போது 1% எண்ணெய் தான் வாங்கிக்கிட்டு இருந்தோம். நாம ஐரோப்பிய நாடுகள் அத்தனையும் போய் மத்திய ஆசிய பகுதியில் எண்ணெய் வாங்க முற்பட்டதுனால இந்தியா பார்த்தீங்கன்னா நிறைய போட்டியாளர்களை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்பட்டு போச்சு. அதனால் இந்தியாவுக்கு குறைந்த விலையில் எண்ணெயும் கிடைக்கல, அதே மாதிரி தேவையான எண்ணெயும் கிடைக்கல. இன்னைக்கு உலகத்திலேயே பார்த்தீங்கன்னா அதிக எண்ணெய் நுகர்வு எந்த நாட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தா முதல் நாடு சைனாவும் அமெரிக்காவும், 2வது நாடு பார்த்தீங்கன்னா இந்தியா. அந்த அளவுக்கு அதிகப்படியான எண்ணெய் நுகர்வு இருக்குது. இப்போது ஐரோப்பிய நாடுகள் அத்தனையும் மத்திய ஆசிய பகுதிக்கு கடந்ததுனால நம்மளும் போய் அங்கே போட்டி போகிறதுனால நமக்கு எண்ணெய் கிடைக்கல, விலையும் உயர்ந்து போச்சு. நாம் என்ன பண்ணோம்? ஏன்பா ரஷ்யா கிட்ட எண்ணெய் வாங்கிக்கிறோம்பா அப்படின்னு சொன்னோம். அப்போ அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் சரி நீ வாங்கிக்க அப்படின்னு சொன்னாங்க. அதில் ரஷ்யாவை அழிக்க வேண்டும் அப்படின்ற ஒரே எண்ணத்தினால உலக நாடுகள் போர்வையில் அமெரிக்கா ரஷ்யா மீது இன்னொரு தடை விதித்தாங்க. தபார், உலகத்தில் எண்ணெய் பீப்பாய் விலை எவ்வளோ நாள் ஏறிக்கிட்டே போகும். ஆனால் ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் $60 மேலே நீ எங்கேயும் விற்கக்கூடாது, அதுக்கு கீழே விற்றா விற்றுக்கோ, ஆனால் மேலே மட்டும் நீ விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு எண்ணெய் விலையும் பார்த்தீங்கன்னா ரஷ்யா எவ்வளோ விற்கணும் அப்படின்னு நிர்ணயித்து தடை விதிச்சிட்டாங்க. இது இந்தியாவுக்கு பெரிய பெனிஃபிட்டு. ஏன்னா மத்திய ஆசிய பகுதி மற்ற நாடுகள்லாம் எண்ணெய் விலை உயர்ந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் நமக்கு எந்த நேரமும் சரி $60 கீழே கிடைக்கும் பீப்பாய் எண்ணெய். அதனால் நம்ம ரஷ்யா கிட்ட போய் வாங்கணும்.
அந்த தருணத்தில் அமெரிக்கா என்ன சொன்னான்னு கேட்டிங்கன்னா, பாருப்பா நீ ரஷ்யா கிட்டே எண்ணெய் வாங்கிக்குப்பா, அப்போ தான் எண்ணெய் போட்டி வராதுங்க. ஒரே இடத்துல எல்லாரும் போய் குவிக்கின்ற போது விலை ஏறிடுங்க. அப்படி விலை ஏறுகின்ற போது யார் அதிகமாக விலை கொடுத்து எண்ணெய் வாங்குறானோ அவனுக்கு மட்டும் எண்ணெய் கிடைக்கும். குறைவான விலையில் எண்ணெய் எதிர்பார்த்தவனுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் கிடைக்காது. அதனால் இந்த போட்டியை உருவாக்க வேண்டாம். ஸோ எண்ணெய் சமநிலை வேண்டும் என்றால் இந்தியா ரஷ்யா கிட்ட எண்ணெய் வாங்குறது தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா தொடர்ச்சியாக எண்ணெயை வாங்கிக்கலாம். ஆனால் ஒரே கண்டிஷனு, எங்கள் டாலரை பயன்படுத்தாதீங்க, மாற்று பொருள் எதுவாக இருந்தாலும் கொடுத்து ரஷ்யா கிட்ட எண்ணெய் வாங்கிங்க அப்படின்னு அன்னைக்கு அமெரிக்காக்காரனே பார்த்தீங்கன்னா எண்ணெய் வாங்கிக்க சொல்லி உத்தரவிட்டான், அனுமதியும் கொடுத்தான். அன்னைக்கு உங்களுக்கு போட்டியாக வந்துடக்கூடாது என்பதற்காக இந்தியா எண்ணெயை அங்கேயே வாங்கிக்கங்க அப்படின்னு சொன்னீங்க. அன்னைக்கெல்லாம் இனிச்சுது, ஆனால் இன்னைக்கு கசக்குதா அப்படின்னு இந்தியா கேள்வி மேலே கேள்வியை பல்லு மேலே போட்டு கேட்டுட்டாங்க நம்ம ட்ரம்ப் இடத்துல. அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு மீண்டும் நாங்கள் போய் மத்திய ஆசிய பகுதியில் எண்ணெய் வாங்க முற்பட்டோம்னு வச்சுங்களேன், மீண்டும் எண்ணெய் பற்றாக்குறை, மீண்டும் விலை உயர்வு, ஓகேவா ட்ரம்ப்பு அப்படின்னு கேட்டாங்க. அது மட்டும் கிடையாது, டேய் எங்கள் மீது வரியை உயர்த்திக்கிட்டே போவேன்னு சொல்கிறிய ட்ரம்ப்பு, என்னடா நியாயம் இது? ரஷ்யா இடத்துல நாங்கள் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ வர்த்தகம் பார்க்குறோமோ அதை விட கூடுதலாக ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்காவும் தானே வர்த்தகம் பார்க்குது. ஒரு பக்கம் தடையை போட்டுட்டு நீங்கள் தான் அதிகப்படியான ஆயிலை வாங்குறீங்க, கேஸஸை வாங்குறீங்க. அது மட்டும் கிடையாது, நிறைய கனிமங்களை வாங்குறீங்க, ரசாயனங்களை வாங்குறீங்க, உரங்களை வாங்குறீங்க, இரும்பு தாதுகளை வாங்குறீங்க. அட்டா பாவீங்களா, ஊருக்கெல்லாம் தடை, ஆனால் உங்களுக்கு மட்டும் தடை இல்லையா? ஒரு வருஷத்தில் நாங்கள் ரஷ்யாவோட வர்த்தகம் பார்த்தது 7.6 பில்லியன் டாலர்கள் தான். ஆனால் அதே ஐரோப்பிய ஒன்றியமானது ஒவ்வொரு நாடும் 16.8 பில்லியன் டாலர் அளவுக்கு அவங்க கேஸஸ் வாங்கியிருக்காங்க, கனிம வளங்கள் வாங்கியிருக்காங்க. அமெரிக்கா பார்த்தீங்கன்னா ரசாயனத்தையும் இரும்பு தாதையும் வாங்கியிருக்குது. அப்படி பார்க்கும்போது இந்தியாவை விட ரஷ்யா கிட்ட அதிகமாக வர்த்தகம் பார்ப்பது ஐரோப்பிய நாடுகளும் அதே மாதிரி அமெரிக்காவும் தான். இதில் என்னடா நியாயம் இருக்கிறது? எங்களுக்கு ஒரு சட்டம், உங்களுக்கு ஒரு சட்டமா? அதனால் எங்களுடைய எண்ணெய் தேவை, அதை நாங்கள் எங்கிருந்து வேண்டுமானாலும் பெறுவோம். இந்தியா பார்த்தீங்கன்னா ரஷ்யா உறவை எதற்காகவும் கை கழுவாது அப்படின்னு நேரடியாகவே இப்போ இந்தியா சொல்லிவிட்டது. நாங்கள் கொரோனா காலத்துக்கு பிறகும் சரி, ரஷ்யா உக்ரைன் போருக்கு பிறகும் சரி, எண்ணெய் வாங்குதில் நாங்கள் ஒரு கொள்கையை வச்சுருக்கோம். எங்களை பொறுத்த வரைக்கும் எண்ணெய் விலை எங்கே கம்மியாக கிடைக்குதோ அந்த இடத்துல நாங்கள் வாங்கிக்குவோம்பா. எங்களுக்கு எந்த நாடும் தடை விதிக்க முடியாது. எங்கள் மக்களுடைய எண்ணெய் தேவையை பூர்த்தி செய்வது எங்களுடைய கடமை. அதனால் அமெரிக்கா போடுகின்ற சட்டமெல்லாம் எங்களை கண்ட்ரோல் பண்ணாது, கட்டுப்படுத்தாது அப்படின்னு இந்தியா நேரடியாகவே சொல்லிவிட்டது. அது மட்டும் இல்லை, ரஷ்யா கிட்டேருந்து எண்ணெயை வாங்கி சுத்தப்படுத்தி நாம் ஐரோப்பிய நாடுகளுக்கு தான் ஏற்றுமதி பண்ணுறோம். அப்படி ஏற்றுமதி பண்ணுகின்ற போது ரஷ்யா கிட்ட எண்ணெய் வாங்குறா, அங்கேருந்து வாங்கி சுத்தப்படுத்துகிறா, எங்களுக்கு எண்ணெய் வேணாமே அப்படின்னு சொல்லுங்களேன் பார்க்கலாம். ஐரோப்பிய நாடுகள் மொத்தமே எங்களை சார்ந்து இருக்கிறாங்க. ஐரோப்பிய நாடுகள் நாங்கள் ரஷ்யாவை சார்ந்து இருக்கிறோம். அதனால் எங்களுடைய எண்ணெய் தேவையை நாங்கள் ரஷ்யா கிட்ட இருந்து ஒருபோதும் குறைச்சி கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ட்ரம்ப் சொன்னதுக்கு இந்தியா செவி சாய்க்கவே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் கிறுக்கு. அவர் சோஷியல் மீடியா பைத்தியமோ இல்லை சர்ச்சையான கருத்துக்களை தெரிவித்தாதான் நம்மளை உலக கவனிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாரோ, இல்லை உள்ளூர் அரசியலானது அவருக்கு நெருக்கடி தருதோ என்னன்னு தெரியல. உலக அரசியலை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு பல உள்நாட்டு விஷயங்களில் தலையிட்டு கருத்து தெரிவித்து உள்நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நெருக்கடி உருவாக்குறார். இன்றைக்கி ட்ரம்ப் தெரிவிக்கின்ற ஒவ்வொரு கருத்தும் நம்ம எதிர்கட்சிகள் கையில் எடுத்து வச்சுக்கிட்டு எந்த அளவுக்கு கேவலப்படுத்துகிறாங்க, அதெல்லாம் ட்ரம்ப்புக்கு தெரியவே இல்லை. அதுக்கு தான் நம்முடைய சுப்பிரமணியம் ஜெயசங்கர் அவர்கள் தெளிவாக சொன்னார். இந்த பாருங்க, அதிகாரம் செலுத்துவதில் எந்த ஏற்றத்தாழ்வும் இருக்கக்கூடாது. நான் அதிகாரம் மிக்கவன் என்றால் எல்லாரையும் அதிகாரம் செலுத்தணும், ஆனால் இந்தியாவை மட்டுமே அதிகாரம் செலுத்தி அடக்கி ஒடுக்குவேன் என்றால் இந்த அடக்குமுறைக்கும் இந்த ஒடுக்குமுறைக்கும் நாங்கள் பயப்பட மாட்டோங்கய்யா அப்படின்னு சுப்பிரமணியம் ஜெயசங்கர் அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார். இப்போ இந்தியா என்ன வாங்கக்கூடாதுன்னு சொல்கிற நீ, ஓகே சீனா கிட்ட போய் சொல்லும் பார்க்கலாம். இதெல்லாம் சுப்பிரமணியம் ஜெயசங்கர் அவர்கள் தெளிவாகவே சொல்லிக்கிறாருங்க, நான் இட்டு கட்டி சொல்லவே இல்லை. இப்போது சைனாவுக்கு எந்த விதமான அழுத்தத்தையும் நீ கொடுக்காம இந்தியாவுக்கு மட்டும் நீ அழுத்தத்தை கொடுக்குறனா, அப்போ சீனாவை வளர்த்து உள்ளான்னு தானே நீ பார்க்குற, அப்போ இந்தியாவை அழிக்கலான்னு தானே பார்க்குற. அப்போது சீனாவுக்கு இணையாக இந்திய போட்டியாளர்களை நீ உருவாக்கணும்னா இந்தியாவுக்கு எந்த வித அழுத்தமும் நீ தரக்கூடாது இல்லை. அப்படியா நீ அழுத்தம் தர?
அப்போது இந்த அதிகார மனப்பான்மையும் சரி, காலனி ஆதிக்க எண்ணமும் சரி இந்தியா கிட்ட வேலைக்காகாது. நாங்கள் யாருக்கும் அடிமையாக இருந்ததே கிடையாது, இனி அடிமையாக இருக்க மாட்டோம். எங்கள் நாட்டு எண்ணெய் தேவையை 70 நாடுகளிடம் இருந்தும் எண்ணெய் தொடர்ச்சியாக வாங்கிட்டே இருப்போம். அதனால் எங்களை எந்த விதத்திலும் சரி கட்டுப்படுத்த முடியாது, அமெரிக்காவோட உத்தரவு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா சொன்ன பிறகு நாம் அமெரிக்கா கிட்ட இருந்து எண்ணெயை அதிகமாக வாங்குகிறோம். ரஷ்யா கிட்ட இருந்து படிப்படியாக எண்ணெயை குறைச்சிக்கிட்டு தான் வரோம். அந்த விதத்தில் பார்க்கும்பொழுது ஜூன் மாதத்தில் நாம் 3 மில்லியன் பேரல் அளவுக்கு எண்ணெய் வாங்கியிருந்தோம். ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்குன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 4 மில்லியன் பேரல் அளவுக்கு அமெரிக்கா கிட்ட எண்ணெய் வாங்குறோம். அந்த அளவுக்கு ரஷ்யா கிட்ட குறைச்சிருக்கோம். இப்போ நாம் மட்டும் ரஷ்யா கிட்ட எண்ணெய் வாங்காமல் மற்ற நாடுகிட்ட வாங்கினோம்னா ஆண்டுக்கு நமக்கு 98,000 கோடி அளவுக்கு நஷ்டம் ஏற்படும். நல்லா நினச்சி பாருங்க, இன்னைக்கு எண்ணெய் விலை உயராமல் இருக்குது. அதுக்கெல்லாம் என்ன காரணம்? ரஷ்யாவோட உதவி தான். எண்ணெய் விலை இறங்கலை அப்படின்றத விட ஏறலே என்ற நிம்மதி இருக்குன்னா அதுக்கு காரணம் ரஷ்யா தான். அதனால் 140 கோடி பேருடைய தேவையை அமெரிக்காக்காரன் எங்கிருந்தோ இருந்துக்கிட்டு உத்தரவிட்டு ஒட்டுமொத்தத்தையும் ஒழிப்பானா. அந்த தேவையை பூர்த்தி செய்வதற்காக இந்தியா போராடுகின்ற போது அது செய்யக்கூடாது என்று சொல்வானா. அதனால் எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரஷ்யா கிட்ட வர்த்தகம் பார்ப்பதை விட நாங்கள் குறைவாக தான் வர்த்தகம் பார்க்குறோம். இன்றைக்கும் லேண்டு நேச்சுரல் கேஸ் வாங்குறாங்க பாருங்க ஐரோப்பிய நாடுகள், அதை நிறுத்த சொல்லுங்க, நாங்கள் நிறுத்துகிறோம். அதன் மூலமாக அதிக பணமானது ரஷ்யாவுக்கு கிடைக்குதா, இல்லை இந்தியா வாங்குறதுனால ரஷ்யாவுக்கு பணம் கிடைக்குதா? கொஞ்சம் ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் யோசிக்கணும். ட்ரம்ப்பு ஒரே ஒரு சின்ன பொருள் கூட ரஷ்யா கிட்ட இருந்து நான் இறக்குமதி பண்ண மாட்டேன், அந்த கொள்கையில் நான் ஈடுபட்டிருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லட்டும். நாளைக்கே இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யா கிட்ட நாங்கள் எதுவுமே வாங்க மாட்டோம். அது மட்டும் இல்லைங்க, எங்களுக்கு 70 ஆண்டு காலமாக நெருங்கிய நண்பர் ரஷ்யா. எந்த காலத்திலும் சரி அந்த உறவை விட்டு கொடுக்கவே முடியாதுங்க. அமெரிக்கா இன்னைக்கு வந்தவன், அவனுடைய நட்பு சந்தேகத்துக்குரியதாக இருக்குது. ஸோ எதிரியை ஒழிப்பதை விட எதிரியை ஒழிப்பதற்கு பயன்படுத்துகின்ற ஆயுதத்தை தான் அழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ சீனாவுக்கு எதிராக இந்தியாவை ஒரு ஆயுதமாக பயன்படுத்த வேண்டும் என்று அமெரிக்கா நினைச்சது. ஆனால் இன்னைக்கு சீனாவுக்கு எதிராக இந்தியாவை பயன்படுத்த முடியாது என்று தெரிந்த பிறகு அந்த ஆயுதத்தையே வந்து பார்த்தீங்கன்னா நாசம் செய்யலாம் என்று நினைக்கிறீங்க. அதனால் தயவு செய்து இந்தியா மீது எந்த பொருளாதார தடையை விதித்தாலும் சரி நாங்கள் ரஷ்யாவிடம் இருந்து எண்ணெய் வாங்குவதையோ, அது மட்டும் கிடையாது, அணு ஆயுதங்கள்லிருந்து அடிப்படை ஆயுதங்கள் வரைக்கும் ரஷ்யாவை தான் நாங்கள் இனிமேல் நம்பியிருப்போம். அமெரிக்காவில் நம்ப மாட்டோம். எங்களுக்கு நம்பிக்குரிய நண்பர் அமெரிக்கா கிடையாது போ அப்படின்ற அளவுக்கு வெளிப்படையாக பேசியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காரன் தொடர்ச்சியாக வரியை உயர்த்திக்கிட்டே போவான் அப்படின்னு சொல்கிறதுனால இங்கே இருக்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, தனியார் துறை நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, ரஷ்யா கிட்ட எண்ணெய் வாங்க மாட்டோம்ப்பா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயந்து எண்ணெய் வாங்காமல் விட்டுறாதீங்க. நீங்கள் தொடர்ச்சியாக எண்ணெயை ரெகுலராக ரஷ்யா கிட்ட வாங்குற மாதிரி வாங்குங்க, மற்றவற்றையெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ட்ரம்ப் சொன்னதை காதலையே போட்டுக்கலைங்க. நம்ம பாட்டு நம்ம எண்ணெய் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக எண்ணெயை வாங்கி கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் ரஷ்யா கிட்ட எண்ணெய் வாங்குறத கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாங்க. ஏன்னா தனியார் நிறுவனம். ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் என்ன தடையை விதிப்பான்னு தெரியாது. ஏற்கனவே வந்து ஈரான் இடத்துல வர்த்தகமே பார்க்கக்கூடாதுன்னு சொன்னோம். ஆனால் ஐக்கிய அரபு அமீரகத்தின் வழியாக ஈரானுடன் வந்து இந்திய கம்பெனிகள் 6 வர்த்தகம் பார்த்தன. இந்த மாதிரி 3வது தரக நாடுகள் வழியாக கூட யாரும் ஈரான் இடத்துல வர்த்தகம் பார்க்கக்கூடாது. அதனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய 6 கம்பெனிகளுக்கு தடை விதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டானான் ட்ரம்ப். அந்த மாதிரி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் மீது தடையை விதித்தா அமெரிக்காவில் ஏகப்பட்ட முதலீடு இருக்கிறது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸுக்கு. அதனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யா இடத்துல கொஞ்சம் எண்ணெயை குறைச்சிக்கிட்டு மற்ற நாடுகளில் குறிப்பாக அமெரிக்கா கிட்ட வாங்குறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ பொதுத்துறை நிறுவனங்கள் என்று சொல்லப்படுகின்ற இந்திய எண்ணெய் நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரெகுலராக வந்து ரஷ்யா கிட்டே வாங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு இந்தியா அதிரடியான உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இந்த அமெரிக்காவினுடைய பெரியண்ணனுடைய அதிகார மனப்பான்மையை இந்தியா எதிர்த்து நின்றதுனால தூள் தூளாக உடைஞ்சிருக்கிறது. வார்த்தையை விடுகின்ற போது அளந்து விடணும், இல்லைன்னா இப்படி தான் அசிங்கப்பட்டு போகணும். வாய் எப்படி தான் உடைப்பாங்க இந்தியர்கள். இந்தியர்கள் என்ன முட்டாள்களா? எப்போதுமே சரி அமெரிக்காரன் சொல்லுவான்,
இந்தியா வளரும் நாடு என்பதை விட அறிவியல் கண்டுபிடிப்பில் உச்சம் தொட்டிருக்குது. அவன் நாளைக்கு எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் போவான். அதனால் அமெரிக்காவுக்கு இந்தியர்கள் வந்தாங்கன்னா அதிகமான பேரை பணியில் அமர்த்தாதீங்க. அதிகமான பேர்களுக்கு பார்த்திங்கன்னா கல்லூரியில் வாய்ப்பளிக்காதீங்க. அதுக்கப்புறம் நாம் இந்தியாவுடன் கெஞ்ச வேண்டிய நிலை வந்துடும் அப்படின்னு அன்றைக்கே இந்தியாவை கண்டு பயந்தவன் இன்றைக்கி துணிச்சலாக பதிலடி கொடுத்துருப்பது ட்ரம்ப் நாளைக்கு என்ன வாயை திறக்கிறாருன்னு பார்க்கலாமே. ஏன்னா கொட்டை குனியறதுக்கு நாம் என்ன அடிமையாங்க? அதனால் இந்தியா துணிச்சலாக இன்றைக்கி கருத்தை தெரிவித்திருக்கிறது. பொறுத்து பார்க்கலாம் ட்ரம்ப்பினுடைய இரட்டை நிலைப்பாடு மாறுகிறதா, உண்மை உணர்ந்து கொள்கிறதா என்று சொல்லிட்டு. நன்றி நண்பர்கள்.